உங்கள் வாழ்க்கையில் நிறைய மலை போல துன்பங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பண கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் மேலே கடுகளவு விசுவாசத்தை வைக்கும் பொழுது அவர் சிரிச்ச முகமாக உங்களிடத்தில் வந்து சிறந்ததை எல்லாவற்றையும் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கரங்களை பார்ப்போம். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி, எனக்கு இன்றைக்கு உன் மேல் இருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் அற்புதங்களை செய்ய போகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நாம் சொல்லுவோம். ஆண்டவர் நிச்சயமாகவே சிறந்ததை எல்லாவற்றையும் உங்களிடத்தில் தருவார், உங்களிடத்தில் தருவார். அவர் மேல் நீங்க நம்பிக்கை வைத்து நீங்க வந்திருக்கிறீங்க. எந்த மனுஷன் மேலேயும் நீங்க நம்பிக்கை வைக்கல. இங்க இவங்க ஜெபம் பண்ணா அவங்க ஜெபம் பண்ணா எனக்கு ஹீலிங் நடக்கும்ட்டு நீங்க வரல. இயேசுவின் மேல் நீங்க விசுவாசத்தோட வந்திருக்கிறீங்க. ஏன்னா இயேசு தான் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். சின்ன விசுவாசமாக தான் இருக்கும். நான் நம்பிக்கை எல்லாவற்றையும் இழந்துட்டேன், அது எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்படி வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்லி வந்திருக்கலாம். எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லி வந்திருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன விசுவாசம் இருக்குது, ஏதோ ஒன்று இங்கே போனால் ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு நீங்கள் சொல்லி வந்திருக்கலாம். அதை இன்றைக்கு கனம் பண்ணி பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆமென்.